வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் மாணிக்கவாசகம் பேசுகிறேன். ஓம் ஜோதிஷாய் உட்கார்ந்துட்டாய் தன்னோதிந்தி பிரிசாய் ஓம் ஸ்ரீம் கிரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதியே நமக. ஓம் கிரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதேச குரு சுக்கிர சனி பேச்சராக வைக்காதவனுங்க. ஓம் ஸ்ரீம் க்ளீம் பஞ்சபூத வசிவிசிய ஓம் அங்கிரங்கு பஞ்சபூத வசிவிசிய ஓம் லங்குவங்கு பஞ்சபூத வசிவிசிய ஓம் நங்குமங்கு பஞ்சபூத வசிவிசிய சுவாகா. 9 நவகிரகங்கள் 5 பஞ்சபூதத்தோட அனுகிரகம் பரிபூர்ணமாக அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் கிடைக்க எம்பெருமான் முருகப்பெருமான மனதார பிரார்த்தனை பண்றேன். ஓம் சரவணபவாய நமக. இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா விருச்சிக லக்னமும் திருமண வாழ்க்கையும் அப்படிங்கிற தலைப்பில் தான் நாம் பேச போறோம். ஓகேங்களா? இப்போ திருமணம்னா பெற்றோர்கள் பார்த்து திருமணம் நடக்கிறதா, அல்லது காதல் திருமணமா, அல்லது திருமணமே நடக்காம போயிருமா, அல்லது திருமணம் நடந்து முறிவுகள் ஏற்படுமா அப்படிங்கிற கான்செப்டில் தான் இப்போ நம்ம பேசிட்டு வரோம் ஒவ்வொரு லக்னத்துக்கு. ஓகேங்களா? இதில் பார்த்தோம்னா விருச்சிக லக்னத்துக்கு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பெற்றோர்கள் பார்க்கக்கூடிய அமைப்பு எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா லக்னாதிபதி நல்ல பொசிஷனில் அமர்ந்து கேந்திர திரிகோணங்கள் அமைந்து ஆட்சி பலம் உச்ச பலம் பெற்று அதை குரு பார்க்கறது ஒரு அமைப்பு. ரெண்டாவது வந்து லக்னத்திற்கு ஏறக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று நல்ல பொசிஷனில் ஸ்தான பலம் பெற்று அசுகிரகத்தோட பார்வை பெறாமல் நல்ல ஸ்தானங்களில் அமைஞ்சிருந்தாருன்னா பெரியோர்கள் பார்த்து திருமணம் நடந்து லைஃப் நல்ல முறையாக கலர்ஃபுல்லாக போகிறது ஒரு அமைப்பு. எந்த பிரச்சனையும் இல்லை, நல்ல மன வாழ்க்கை அமைஞ்சு நல்லா இருக்கிற ஒரு அமைப்பு. ஓகேங்களா? இது ஒரு அமைப்பு. பெற்றோர்கள் பார்க்குற திருமணமே முறிவு ஏற்படும். அது பின்னாடி நான் சொல்கிறேன், அது என்ன கான்செப்ட் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தோம்னா திருமணம் தாமதமான ஒரு அமைப்பு. ஓகேங்களா? செவ்வாய் தோஷம் 2, 4, 7, 8, 12 இந்த ஸ்தானங்கள்ல அமர்ந்து அதுக்கேற்ற வரன் கிடைக்காம திருமணம் தாமதமாகிறது. ஓகேங்களா? திருமணம் தாமதமாகிறது ஒரு அமைப்பு. ரெண்டாவது பார்த்தோம்னா சனி லக்னத்திற்கு 7ஆம் இடத்துலையோ அல்லது லக்னத்திலேயோ அமர்ந்து இருந்திருந்தாருன்னா காலதாமத திருமணம். சனியும் சந்திரனும் சேர்க்கை பெற்று விருச்சிக லக்னத்திற்கு எந்த ஸ்தானத்தில் அமர்ந்தாலும் புணர்ப்பு தோஷங்கிற அடிப்படையில் திருமணம் காலதாமதமாகும். நிறைய முயற்சிகள் பண்ணி தள்ளி போகிறது. ஓகேங்களா? அப்புறம் 3வது அமைப்பு என்னன்னு பார்த்தோம்னா நிறைய இருக்குது. திருமணம் காலதாமதமாக இருக்குது, நிறைய காம்பினேஷன் இருக்குது. நான் முக்கியமானதை மட்டும்தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? முக்கியமானதை மட்டும்தான் ஜென்ரலாக தான் சொல்லிட்டு இருக்கிறேன். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தோம்னா லக்னத்தில் ராகு கேது இருந்து, ஓகேங்களா, 2ஆம் இடத்துல ராகு கேது சம்மந்தப்பட்டிருக்கு. அதே மாதிரி 4ஆம் இடம் 7ஆம் இடம் 8ஆம் இடம் 12ஆம் இடம் இந்த ஸ்தானங்களுக்கு ராகு கேது சம்மந்தப்படுறது தாமதத்தை திருமணத்தை தரும். ஓகேங்களா? திருமணமே நடக்காத அமைப்பு விருச்சிக லக்னத்துக்கு அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய் நீச்சமாயிறது, சுக்கிரன் நீச்சமாயிறது, களத்திரக்காரன் சுக்கிரன் நீச்சமாயிறது. ஓகேங்களா? சுக்கிரன் மெயினாக பார்த்துங்க, நான் சொல்ல விட்டுருந்தாலும் கூட மற்ற லக்னங்களுக்கு சொல்ல விடாமல் விட்டுருந்தாலும் கூட அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க. சுக்கிரன் நீச்சமாகிறது, சுக்கிரன் அஸ்தமானமாயிறது, இந்த மாதிரி இருந்தால் திருமணம் தாமதமாகும். ஓகேங்களா? குரு பார்த்துட்டு அதை நிவர்த்தி உண்டு. ஓகேங்களா? அமாவாசை தினங்கள்லையோ லக்னம் வந்து லக்னத்துல சூரியன் அமர்ந்து அமாவாசை தினங்கள்ல பிறந்து அதுக்கு ராகு கேது சம்பந்தப்பட்டிருந்தா திருமணம் நடக்கிறதே கஷ்டமாயிடும். ஓகேங்களா? அதுக்கு ஜென்ம கர்மா தோஷம் ஒன்று இருக்கு. என்னுடைய வீடியோவில் ஜென்ம கர்மா தோஷம் அப்படிங்கிற ஒரு வீடியோவில் அதுக்கு என்ன பரிகாரம் செய்யலாம், விடுதலை அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற ஒரு அமைப்பில் நான் போட்டிருக்கிறேன். நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? திருமணமே நடக்காத ஒரு டஃப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த அமைப்பு. ஓகேங்களா? சனி 7ஆம் இடத்துல நின்று அது கூட ராகு கேது சம்பந்தப்படுற அமைப்பு. ஓகேங்களா? பௌர்ணமி தினங்கள்ல பிறந்து அது கூட ராகு கேது சம்பந்தப்படுறது. ஏன்னா சூரியன் சந்திரன் தாய் தகப்பன் மூலமாக கடுமையான தோஷம் ஏற்படுறது, முன்னோர்கள் மூலமா ஏற்படுறதா இந்த அமைப்பு. அமாவாசை பௌர்ணமி பிறந்து ராகு கேது சம்பந்தப்படுறது, சனி சம்பந்தப்படுறது, இந்த அமைப்புகள் ஏற்படும். ஓகேங்களா? இது வந்து கடுமையான தோஷம், பிதுர் தோஷத்தை விட மிகப்பெரிய ஒரு கடுமையான தோஷம். ஓகேங்களா? அப்புறம் பிதுர் தோஷத்தினால திருமணம் வந்து நடக்காம போறது, மாந்தி சம்பந்தப்படுறதுனால திருமண தடைகளுக்கு திருமணம் நடக்காம இருக்கு நிறைய காம்பினேஷன் இருக்கு. நான் ஓரளவுக்கு சிம்பிளா மீடியமானது தான் சொல்லிட்டு வரேன். அவங்க ஒரு ஜாதகத்தை கொடுக்கும்போது தான் அது நம்ம எந்த மாதிரி கண்டிஷன் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். ஓகேங்களா? சொல்லிட்டு போனா சொல்லிட்டே போலாம், நிறைய இருக்கு. ஓகேங்களா? அதனால இதை மட்டும் மெயினா பார்த்துங்க. ஓகேங்களா? அமாவாசை தினங்கள்ல பிறந்திருந்தா பௌர்ணமி தினங்கள்ல பிறந்து ராகு கேது சம்பந்தப்பட்ட கடுமையான திருமண தோஷம் ஏற்படும், திருமணம் நடக்காமலே கூட போயிடும். ஓகேங்களா? இந்த அமைப்பு. சனி 7ஆம் இடத்துக்கு சம்மந்தப்பட்டு அதுக்கு ராகு கேது தொடர்பு ஏற்பட்டா அதுவும் நடக்காம போயிடும். ஓகேங்களா? குரு தனிச்சு நின்றாருன்னா திருமணம் நடக்கிறதே வாய்ப்புகள் ஏற்படாம போயிடும். அதுக்கேற்ற திசாபுத்தியர் வரல அப்படின்னாலும்
திருமண தடைகள் ஏற்படும். ஒவ்வொருத்தரும் பார்த்தா 8 குடையவனோட திசை பிறந்ததுலேருந்து 8 குடையவன் சம்மந்தப்பட்டே ஆயுசு பூரா நடக்குது. சில ஜாதகங்களில் நான் பார்த்துருக்கிறேன். ஓகேங்களா? அஷ்டமாதிபதி தொடர்பு இல்லாமல் அஷ்டமாதிபதியோட நட்சத்திரமோ அஷ்டமாதிபதி தொடர்போ அல்லது அஷ்டமாதிபதி சார்ந்த நட்சத்திரங்கள், அந்த 3 நட்சத்திரங்கள் அது சார்ந்து ஏதாவது ஒரு லிங்க்ல திசாபுத்தியில் அமைஞ்சிடும். அவங்களாம் திருமணமே நடக்கிறது இல்லை. ஓகேங்களா? திருமணமே நடக்கிறது இல்லை. ஆனால் செவ்வாய் தோஷம் இல்லை, ராகுகே தோஷம் இல்லை, எதுவுமே இல்லை. ஏன் எனக்கு கல்யாணம் நடக்கல அப்படின்னு பார்க்கும்போது அஷ்டமாதிபதியோட சமூகத்திலேயே திசாபுத்தியில் நடந்துட்டு இருக்கும். திசாபுத்தியில் அஷ்டமாதிபதியோட லிங்க் ஏதோ ஒரு விதத்தில் இருக்கும். அந்த வரக்கூடிய திசாபுத்தியில் இருக்கலாம், அதெல்லாம் திருமணமே நடக்கிறது இல்லை. ஓகேங்களா? அஷ்டமாதிபதியோட சம்மந்தம் இருக்கும்போது பார்த்தா எந்த தோஷமுமே இல்லை. ஏன் கல்யாணம் நடக்கல அப்படின்னா அது ஒரு காரணம் இருக்கு. ஓகேங்களா? அது தனி வீடியோவில் நான் போடுறேன் அது என்ன ஏதுன்ட்டு. ஓகேங்களா? அது வரக்கூடிய காலங்களில் ஒவ்வொன்று விளக்கும் தெளிவாக தனித்தனி வீடியோ போட்டால் தான் அது உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? இது மாதிரி அமைப்பு திருமணமே நடக்காத இருக்கும். காதல் திருமணங்களுக்கு உண்டான அமைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா சுக்கிரனும் சந்திரனும். ஓகேங்களா? மனது காரணம் தான், மனசு சம்மந்தப்பட்ட கிரகம் சந்திரன். ஆசைகள் காதல் உணர்வுகள் அதிகமாக தோன்ற கிரகம் எது அப்படின்னு பார்த்தோம்னா சுக்கிரன். சந்திரன் மனசு சம்பந்தப்பட்ட கிரகம். இவங்க 2 பேரும் காம்பினேஷன்ல அமர்ந்து லக்னத்திலேயோ அல்லது 7ஆம் இடத்திலேயோ அமர்ந்திருந்தா காதல் திருமணங்கள் நடக்கும். ஓகேங்களா? 5ஆம் இடத்துல அமர்ந்தாலும் அது மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு. ஓகேங்களா? 5, 7 லக்னம். ஓகேங்களா? அடுத்தது 12ஆம் இடமும் அது ஃபிளேட் பண்ணும். அது கட்டில் சுகஸ்தானம் இல்லையா, அந்த இடத்தையும் அது இது பண்ணும். ஓகேங்களா? இது காதல் திருமணத்துக்கு ஒரு அமைப்பு. 2வது அமைப்பு என்னன்னு பார்த்தோம்னா லக்னத்திற்கு 7 குடையவன் சுக்கிரனும் 5 குடைய குருவும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறது. பரிவர்த்தனை யோகம் பெறுறது. அல்லது பார்த்தோம்னா 2 பேர் இணைந்து 7ஆம் இடமோ அல்லது 5ஆம் இடத்துலயோ அமர்ந்திருந்தா காதல் திருமணம். குடும்பத்தார் சொல்லி குடும்பத்தாருக்கு தெரிஞ்சோ அவர்களோட சம்மதத்தோட திருமணம் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த அமைப்பு காதல் திருமணத்துக்கு உண்டான ஒரு அமைப்பு. ஓகேங்களா? இதே இரு வீட்டாரோட சம்மதம் இல்லாம திருமணம் நடக்கிறது இந்த விருச்சிக லக்னத்துக்கு எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சுக்கிரனும் சந்திரனும் 6, 8, 12 மறைஞ்சிருக்கிறது, சேர்ந்து மறைஞ்சிருக்கிறது. அல்லது இந்த 5 குடையவனும் 7 குடையவனும் 6, 8, 12 போய் மறைஞ்சு நிற்கிறது. அல்லது 6, 8, 12 குடையவனோட தொடர்பு ஏற்படுறது. இதெல்லாம் திருமணம் நடந்து பெற்றோர்கள் தெரியாமல் திருமணம் நடந்து போய் கஷ்டப்பட்டு அப்புறம் மறுபடியும் பிரிஞ்சு போறது. 8 அஷ்டமாதிபதி சம்மந்தப்பட்டா அது 6 குடையவனா 8 குடையவனா சம்மந்தப்பட்டிருந்தா அது போலீஸ் ஸ்டேஷன்ல போய் வரையிலும் போய் பிரச்சனையாகி பிரியறது. அஷ்டமாதிபதி சம்மந்தப்பட்டு உட்கார்ந்து இருந்தான்னா அடிதடி பிரச்சனை ஏற்பட்டோ அல்லது வேற ஏதாவது உயிருக்கு கண்டம் ஏற்படக்கூடிய நிலைமையில ஏற்பட்டுரும். ராகு சம்மந்தப்பட்டா சூசைட் தற்கொலை எண்ணங்களை கொடுத்துரும். சனி சம்மந்தப்பட்டா அடிதடி பிரச்சனைகள் ஏற்பட்டுரும். செவ்வாய் சம்மந்தப்பட்டா கைகலப்பே ஏற்படும். ஓகேங்களா? அதனால ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த காதல் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப மோசமான ஒரு விஷயம். ஓகேங்களா? நல்ல விதமா ஜாதகத்துல அமைஞ்சிட்டா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகேங்களா? இல்லை அப்படின்ட்டா அந்த டீனேஜ், அந்த ஏஜ், கல்யாண வயசுல இருக்கிறது இந்த பசங்க அல்லது அந்த பெண்களுக்கு ஆண்களுக்கு அது அதனுடைய இது தெரியறதில்லை. அதனோட வீரியம் எவ்வளவு ஒரு வேதனை அப்படின்னு நமக்கு தெரியறதில்லை. ஏன்னா 7 குடையன் 5 குடையன்னு 2 பேரும் பகை கிரகங்கள் தான் சேரும், நட்பு கிரகங்கள் அல்ல. காதலிங்கிறது என்னைக்குமே போராட்டம் தான், பிரச்சனை தான். காரணம் என்ன அப்படின்னா அது 7 குடையன் 2 ஆப்போசிட் கிரகங்கள் தான் சேரும், பகை கிரகங்கள் தான் சேரும், நட்பு கிரகங்கள் சேராது. ஓகேங்களா? அது கேந்திர திரிகோணமாக இருந்தாலும் கூட 2மே எகென்ஸ்டான கிரகங்கள். 7ஆம் இடம் 5ஆம் இடம் சண்டைகள், சச்சரவுகள், பிரச்சனைகள் தான் ஏற்படும். காதலிங்கிறது குரு பார்த்தா மட்டும்தான் அது தீர்வு உண்டு. அது நல்ல ஸ்தானத்துல இருந்து பார்த்தா பிரச்சனை இல்லை. அவரும் கெட்டு போய் பார்த்தாருன்னா ப்ராப்ளங்கள் அதிகமாகும். அதனால பிள்ளைகளோட பெற்றோர்கள் ஜாதகத்தை மெயினா கான்செப்ட் பண்ணணும். இந்த டீனேஜ் வந்துருச்சு, 18 வயசு தாண்டுறாங்க, ஒரு காலேஜ் லைஃப்குள்ள போறாங்க அப்படின்னா 100% அது ஜாதகத்தை செக் பண்ணிக்கணும். செக் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி பசங்களுக்கு அட்வைஸ் பண்ணி நம்ம அனுப்பணும். இது மாதிரி இருக்கு, இது மாதிரி பிரச்சனைகள் வந்துடும் அப்படின்னு சொல்லணும். நல்ல பொசிஷன்ல இருந்தா அதை நம்ம சொல்லிடலாம், தெளிவா சொல்லிடலாம். இது ஒன்றும் பிரச்சனை வராது, உங்க பசங்க லவ் பண்ணாலும் கூட உங்க சம்மதத்தோட பண்ணுவாங்க அப்படிங்கிற அமைப்பு தான் சொல்லிடுவோம். அது ஓகே ஆகி அது மாதிரி நான் நிறைய அட்வைஸ் பண்ணி நிறைய பேருக்கு நடந்திருக்கு, நல்லா இருக்கிறாங்க. அதே மாதிரி தவறா இருந்து சொல்லி கேட்காம பிரச்சனைகளை சந்திச்சு மறுபடியும் இங்க வந்திருக்கிறாங்க எங்க இடத்துல. ஓகேங்களா? அதனால திருமணம்ங்கிறது ஜாதகம் பார்க்கறதுக்கு மெயினா திருமண பொருத்தம் பார்க்கறதுக்கு திருமண காலங்கள்ல தான் ஜோதிடரா அதிகமா வருவாங்க.
தேடி வருவாங்க. அடுத்தது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கும்போது வருவாங்க. ஒரு நஷ்டமாயிருச்சு, கஷ்டங்கள் வருது அப்படின்னா ஜோதிடரை தேடி வருவாங்க. மற்ற நேரத்தில் வரவே மாட்டாங்க ஜோதிடரை தேடி. அப்போ முன்கூட்டியே வர்றாங்க. ஒரு காலேஜில் சேர்க்கும்போது பையனை என்ன மாதிரி கல்வியில் சேர்க்கலாம், எந்த மாதிரி காலேஜில் சேர்க்கலாம் அப்படின்னு கேட்கும்போது இதையும் சேர்த்து கேட்கணும். பெற்றோர்கள் இதையும் சேர்த்து கேட்கணும். எந்த படிப்பு என் பையனை படிக்கலாம், +2 எக்ஸாம் எழுதியிருக்கிறாரு, பாஸ் பண்ணிடுவாரா அப்படின்னு கேள்விகள் நிறைய கேட்குறீங்க. கேட்கும்போது காலேஜ் சேர்க்கறதுல குறிக்கோளாக இருக்கிறத விட அந்த ஏஜுக்கு உண்டான விஷயங்களை கட்டாயம் கேட்கணும். அப்பவே பருவத்தில் இருக்கிறாங்க, ஓகேங்களா, அந்த காதல் வயப்படக்கூடிய ஒரு ஸ்டேஜில் இருக்கிறாங்க. அது மாதிரி எண்ணங்கள் தன்னுடைய குழந்தைகளுக்கு இருக்கா அப்படின்னு 100% நீங்கள் கேட்கணும். கேள்விகள் கேட்கும்போது தானே ஜோதிடர்கள் பதிலும் சொல்லுவாங்க. இல்லைன்னா அந்த சாப்டருக்குள்ளேயே அவங்க போக மாட்டாங்க. நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்களோ அதுக்கு அந்த பதில் மட்டும் சொல்லிட்டு விட்டுருவாங்க, ஓகேங்களா. நீங்கள் கேள்விகள் கேட்டால் தான் அவங்க பதில் சொல்லுவாங்க. எப்படி என்னுடைய சன் எந்த மாதிரி அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கா, நல்ல திசைகள் நடக்குதா, நாங்கள் சொல்கிற மாதிரி அமைப்பு நடக்குமா, நாங்கள் கொண்டு போய் ஹாஸ்டலில் சேர்க்குறோம், அல்லது நாங்கள் கொண்டு போய் காலேஜ் படிப்பு நிமித்தமாக இந்த ஊரில் சேர்க்குறோம், பசங்களுக்கு எந்த ஆபத்து வராதா, இதையெல்லாம் நீங்கள் கேட்கணும், ஓகேங்களா. கேட்டு முக்கியமானதையெல்லாம் கேட்கணும். படிப்புங்கிறது ஒரு சாப்டர். படிப்புங்கிறது ஒரு சாப்டர். வாழ்க்கையில் ஒரு ஜென்ரல் நாலேஜை வளர்த்திக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு தான் படிப்பு. படிப்பை வச்சு ஒருத்தர் வந்து மேலே கோடீஸ்வரனாகிறதோ தன்னுடைய வாழ்க்கையில் நல்ல இடத்துக்கு வந்துடுவாரோங்கிறதெல்லாம் ஒரு இதுதான், ஒரு கான்செப்ட் தான். படிப்புங்கிறது ஒரு கேட்டு திறக்கிறதுக்கு. லைஃப் வந்து பொருளாதாரத்தை நோக்கி போகக்கூடிய ஒரு கேட்டு. ஆனால் வாழ்க்கைக்கு முக்கியமானது என்னன்னா திருமணம். தன்னுடைய வாழ்க்கையில திருமணம் தான் முக்கியம், ஓகேங்களா. படிப்புங்கிறது 2வது பட்சம். நல்ல அமைப்பு, நல்ல யோகம் அமைப்பு இருந்து நல்லா இருந்தாங்கன்னா படிச்சிருவாங்க, நல்லா வந்துருங்க, பொருளாதாரத்தை சம்பாதிச்செல்லாம் ஒரு நல்ல நேரங்கள் வந்தா. ஆனா உயிருக்கே ஆபத்து, தன்னுடைய ஃபியூச்சரே போகுது அப்படிங்கிற அமைப்பு திருமணம்ங்கிற பந்தம், ஓகேங்களா. திருமணம் நல்லா அமைஞ்சாதானே எல்லாத்தையும் சம்பாதிக்க முடியும். நல்ல மனைவி, நல்ல கணவன், நல்ல இது அமைஞ்சிட்டா எல்லாமே உங்களுக்கு தேடி வந்துடும். எல்லாமே தேடி வந்துடும். கலத்தரம் நல்லா இருந்தாவே எல்லாமே வந்துடும். அதனால மெயினாக வந்து பெற்றோர்கள் பார்க்க வேண்டிய ஸ்தானம், காலேஜில் போய் என்ன படிக்க வைக்கிறோம், என்ன செய்கிறோம், எந்த காலேஜ் சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத காட்டிலும் இதை நீங்கள் விசாரித்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டீங்கன்னா லைஃப் நல்லா இருக்கும், ஓகேங்களா. திருமண முறிவு அப்படிங்கிறது 6, 8, 12 குறைவனோட சம்மந்தப்படுறது. பெற்றோர்களே பார்த்து திருமணம் செய்து வைத்தாலும் கூட முறிவு ஏற்படுற காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2 ஜாதகத்தையும் கிரக பொருத்தம் பார்க்காம விடுறது. இந்த மாதிரி காம்பினேஷன்ல எல்லாம் இருந்துச்சு அப்படின்ட்டா திருமண முறிவு பெற்றோர்களே பார்த்து செய்து வைத்தாலும் அது திருமண முறிவில் போய் முடியும், ஓகேங்களா. அதனால ஜாதகத்தை நல்லா அனலைஸ் பண்ணுங்க, திருமண காரியங்களை செய்து வைங்க, ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் சிம்பிள் அமைச்சிங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. என்னிடத்துல ஜாதகம் பார்க்கணும், பிரச்சனை பார்க்கணும், திருமண பொருத்தம் பார்க்கணும்னா என் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க. வணக்கம், வாழ்க வளமுடன்.